குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் இடைக்காட்டு சித்தர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது பால் கறத்தல் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும். பாடல் 107. சாவாது இருந்திட பால் கற, சிரம் தன்னில் இருந்திடும் பால் கற, வேவாது இருந்திட பால் கற, வெறு வெட்ட வெளிக்குள்ளே பால் கற. சிரம் அப்படின்னா தலை, வேவாது இருந்திட அப்படின்னா உடலை தீயிட்டு கொளுத்துவதற்கு முன்பு, வெட்ட வெளி அப்படின்னா சிதாகாசம் இறக்காமல் நிலைத்திருக்க, மாங்காய்ப்பால் அதாவது அமிர்தம் கரப்பாயாக, அந்த பாலானது தலை உச்சியில் இருக்கும், அதை கரப்பாயாக கட்டையை அடுக்கி உன் உடலை தீயிட்டு கொளுத்தும் முன்பு, அதாவது இறப்பதற்கு முன்பு பாலை கரப்பாயாக, சிதாகாசத்தினுள்ளே பாலை கரப்பாயாக. பாடல் 108. தோயாது எரிந்திடும் பால்கர, தொல்லை வினையற பால்கர, வாயால் உமிழ்ந்திடும் பால்கர, வெறு வயிறார உண்டிட பால்கர. தோயாது அப்படின்னா உறையாது, தொல்லை வினை அற அப்படின்னா முன்னை பிறவி வினைகள் நீங்க, மாங்காய் பாலானது உறையாமல் இருக்கும், அதை கரப்பாயாக, முன்னை வினைகள் யாவும் நீங்க பால் கரப்பாயாக கொப்பளித்து அதனை துப்பும், இதை கரப்பாயாக பசியின்றி உண்டிட பால் கரப்பாயாக. மாங்காய் பாலை அதாவது அமிர்தம் உண்டால் பசி எடுக்காது, இந்த மாங்காய் பாலை உண்பதால் தான் யோகிகள் பல்லாண்டுகள் பசியின்றி தொடர்ந்து யோகம் பயில முடிகிறது. பாடல் 109. நாராதிருந்திடும் பால்கர, நெடுநாளும் இருந்திட பால்கர, மாறாது ஒழுகிடும் பால்கர, தலை மண்டையில் வளரும் பால்கர. நாராதிருந்திடம் அப்படின்னா தீய நாற்றம் வீசாமல் இருக்கும், நெடுநாள் அப்படின்னா நீண்ட நாள், ஒழுகிடும் அப்படின்னா சொட்டும், தீய நாற்றம் வீசாமல் இருந்திடும் பாலை கரப்பாயாக, நீண்ட காலம் வாழ்ந்திட பால் கரப்பாயாக, அமிர்தம் மாறுபடாமல் சொட்ட பால் கரப்பாயாக, அந்த அமிர்தம் தலையோட்டில் வளரும் பாலை கரப்பாயாக. பாடல் 110. உலகம் வெறுத்திடும் பால் கர, மிக ஓக்காலம் ஆகிய பால்கர, கலசத்தினுள் விழ பால்கர, நிறை கண்டத்தின் உள் விழ பால்கர. ஓக்காலம் அப்படின்னா வாந்தி எடுத்தல், கண்டம் அப்படின்னா தொண்டை குழி, உலக வாழ்க்கை வெறுத்து விடும் பாலை கரப்பாயாக, வாழ்க்கை வாந்தியாகும் பாலை கரப்பாயாக, அமிர்தம் உடல் கிண்ணத்தில் விழ பால் கரப்பாயாக, முழு தொண்டை குழிக்குள் விழுமாறு பாலை கரப்பாயாக. பாடல் 111. ஏப்பம் விடாமலே பால்கர, வரும் ஏமன் விலகவே பால்கர, தீப்பொறி ஓய்ந்திட பால்கர, பரசிவத்துடன் சாரவே பால்கர. ஏமன் அப்படின்னா யமன், தீப்பொறி அப்படின்னா உடல் உஷ்ணம், சார அப்படின்னா சேர, ஏப்பம் உண்டாகாமல் பாலை கரப்பாயாக, உன்னை பற்ற வரும் யமனை விலக்கிட பாலை கரப்பாயாக, உடல் உஷ்ணம் அடங்கிட பாலை கரப்பாயாக, பரசிவத்துடன் ஒன்றவே பாலை கரப்பாயாக. பாடல் 112. அண்ணாவின் மேல் வரும் பால்கர, பேரண்டத்தில் ஊரிடும் பால்கர, விண்ணாட்டில் இல்லாத பால்கர, தொல்லை வேதனை கெடவே பால்கர. அண்ணா அப்படின்னா உள்நாக்கு, பேரண்டம் அப்படின்னா பெரிய தலை ஓடு, விண்ணாடு அப்படின்னா மேல் உலகம், தொல்லை வேதனை அப்படின்னா முன்னை வினையினால் வரும் துன்பம், உள்நாக்கின் மேலே வரும் அமிர்தத்தை கரப்பாயாக, பெரிய தலையோட்டில் ஊரிடும் பாலை கரப்பாயாக, விண்ணுலகிலும் இல்லாத பாலை கரப்பாயாக, முன்னை வினைகள் நீங்கிடவே பாலை கரப்பாயாக. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் கிடை கட்டுதல் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.